ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. ராகவேந்திர குரு ஸ்லோகத்தில் நம்ம இதெல்லாம் 7 ஸ்லோகங்களை பார்த்தோம். இன்றைக்கி 8வது ஸ்லோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 8வது ஸ்லோகம் யத் பாதோதக சஞ்சய சுரநதி முக்கியாபகாசாதிதா சங்கியானுத்தம புண்ணிய சங்க விலசத் பிரக்யாத புண்ணியாவக துஸ்தாபத்ரய நாசனோ புவி மகா வந்தியாசுபுத்திரப்பிரதோ வியங்கஸ்வங்க சமிருத்தி தோக்ரக மகாபாபாபஹஸ்தம் ஸ்ரயே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, யத் பாதோதக சஞ்சய, யாருடைய பாதங்களில் அபிஷேகம் செய்யப்பட்ட ஜலம் சுரநதி தேவநதியான கங்கை போன்ற முக்கியமான நதிகளில் நம்ம ஸ்நானம் செய்தாலோ அல்லது புரோஷனம் சொன்னால் ஏற்படக்கூடிய புண்ணிய பலன்களெல்லாம் தரக்கூடியதோ, அதாவது ரவீந்திரனுடைய பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பல தீர்த்தத்துக்கு ஈக்குவல் கங்கா ஜலத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது, அந்தளவுக்கு சக்தி பெற்றது, புண்ணியமானது என்று இந்த இடத்துல சொல்கிறார்கள். பூமி மகாவந்தியாசு, அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடியதான துஸ்தாபத்ரய நாசனக, துக்கத்தை தரக்கூடியதான ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம் என்ற 3 விதமான தோஷங்களை இந்த தீர்த்தம் அளிக்கிறது, அதாவது நில்லாமல் நீக்குகிறது. மகாவந்தியாசுபுத்திர பிரதோ அப்படின்னா பெண் பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு மலடிகள்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு கூட புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த பாதோதகம். வியங்கஸ்வங்க சமிருத்திக, உடல்லே குறை இருக்கும் அங்கஹீனர்களுக்கு கூட நல்ல அங்கஹீனம் அந்த தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமாக கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பாதோதகம். கிரக மகாபாப, பேய் பிசாசமான துஷ்ட சக்திகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அழிக்கக்கூடியதான தம் அப்பேற்பட்ட ராகவேந்திரை ஸ்ரயே ஆசிரியிக்கிறேன் அல்லது நான் சரணமடைகிறேன். அதாவது ராகவேந்திர குரு பாதோதக ரவீந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தை நாம் உட்கொண்டால் இந்த தீர்த்தனுடைய என்ன மகிமை என்று சொன்னால், கங்காஜலம் போன்ற மிக பெருமை வாழ்ந்தது, அவ்வளோ புண்ணியமானது அந்த தீர்த்தம். அது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள், இயற்கை சீற்றங்களை எல்லாமே இதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்தை கொடுக்கிறது. நமக்கு உடல் அங்கஹீனம் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. துஷ்ட சக்திகளை எல்லாம் நம்மளிருந்து துஷ்ட சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது அப்படின்னு இந்த தீர்த்தம் சொல்கிறார். அப்பேற்பட்ட ராகவேந்திரரை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. இல்லை இன்னொன்று, இது முதலே நான் சொன்னேன், ராகவேந்திர குருஸ்தோத்திரம் சொன்னாலும் கூட இன்டைரக்டாக இறைவனே நான் புகழ்வதாகவே இந்த இடத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். போன வார்த்தையில் சொன்னேன், சந்தானங்கிறது எவர் எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிற நான் மீனிங் சொன்னேன். அது மகாவிஷ்ணு குறிக்கும் மகாலட்சுமி குறிக்கக்கூடியதான். இந்த இடத்துல யத் பாதோதக, யத் அப்படின்னா ஒரு விதத்தில் பார்த்தால் மகாவிஷ்ணு குறிப்பதாக இருக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய வார்த்தையில் யத்துங்கிறதுக்கு மகாவிஷ்ணு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது யத் பாதோதக என்று சொன்னால் மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஜலம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை இன்னொரு விதமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராகவேந்திரன் சதா சர்வகம் மகாவிஷ்ணு மனசுக்குள்ளே தியானம் பண்ணிகிட்ருக்கார். ராகவேந்திர சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அல்லது பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதுக்குள்ளே எத்தனையோ சாலிகிராமங்கள் 713 சாலக்கிராமங்கள் இருக்கின்றன. தேவதைகள் எல்லாம் அந்த இடத்துல சாநித்தியம், 116 தேவதைகள் அந்த இடத்துல சாநித்தியமாக இருக்கின்றன. ஸோ இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணால் சாட்சாத் மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் பண்ணது பலன், அது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி தான். அதனால் அந்த தீர்த்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கிறது இந்த இடத்துல. அந்த யத்துங்கிற வார்த்தையினால இறைவனை அபிஷேகம் செய்யப்பட்டதாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், அப்புறம் ஆதி பௌதிகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆத்தியாத்மிகம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுவதான கெட்ட எண்ணங்கள். அந்த கெட்ட எண்ணங்கள் நமக்கு எப்படி வருது, அதாவது துக்கம், கோபம், குரோதம், சஞ்சலம், இந்த மாதிரி ஏற்படுவதெல்லாம் இந்த தீர்த்தம் நீக்கக்கூடிய சக்தி பெற்றது. அதாவது நம்ம மனசை சுத்தப்படுத்துகிறது. ஆதி பௌதிகம் அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடியதான தொந்தரவுகள், தொற்று நோய்கள், யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிறாங்க, தலைவலி கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதான வியாதிகள் நமக்கு வருகின்றன, அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆதி தெய்வீகம் அப்படின்னா இறைவனுடைய சீற்றத்தினால், கோபத்தினாலே ஏற்படக்கூடியதான இயற்கை சீற்றங்கள், அதாவது புயல், வெள்ளம்,
நெருப்பு இது அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாத்தையும் கூட இந்த பாதோதகம் நீக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பாதோதத்தை தினமும் உட்கொண்டால் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் வராதுங்கிறது இந்த இடத்துல ஆணித்தரமாக பல்வேறு விஷயங்களை சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்கார் அவர். அதனால் இன்னும் யற்பாதோதக சஞ்சயக அப்படின்னா இன்னொரு விதமாக சொல்லலாம். ராகவேந்திர சுவாமி மேலே அபரிவிதமான பக்தியை ஏற்படுத்தக்கூடிய என்று கூட அந்த இடத்துல பொருள் கொள்ளலாம் என்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ராகவேந்திர சுவாமிகளுக்கு பாதோதத்தை உட்கொண்டால் நமக்கு வந்து தோஷங்கள் நிறுவனம் இல்லை, நல்ல ஒரு பக்தி நமக்கு கிடைக்கும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இந்த ராகவேந்திர அபிஷேகம் செய்யப்பட்ட பலம், பிருந்தாவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பாதோதகம் அல்லது அவருக்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய ராகவேந்திர சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தத்தை நம்ம உட்கொண்டால் நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாதோதத்தோட மகிமையை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமிகளுக்கு இந்த துரித்தத்தை உட்கொண்டவர்களுக்கும் மிருத்தியை பூசிக்கொண்டவர்களுடைய மகிமையை பற்றி அடுத்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம பாதோதத்தை பற்றி சொன்னாங்க. அதை பற்றி நம்ம முக்கியமாக ஒரு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்லேயே ஏற்பட்டதை நான் வந்து சொல்லணும் விரும்புகிறேன். அதாவது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சுமார் 2000 அல்லது 2005 அந்த வாக்கில் இருக்கும். அப்பொழுது நான் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு திடீர்னு கண்ணிலே புரை ஏற்பட்டது. அது ஆரம்பத்திலேயே என்னுடைய குடும்ப மருத்துவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு கண் புரை ஏற்பட இருக்கிறது, இது வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அது நல்லா வளரணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும், இதனால் அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டேன். அது 2-3 வருஷம் கழிந்து விட்டது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு தடவை பார்க்கும்போது என்னால் பார்வை மங்கி கொண்டே வருகிறது. எனக்கு வந்து கண்ணில் பவர் இருக்கனால கண்ணாடி போட்டுருக்கேன். அதனால் நான் என்ன நினச்சேன், சரி ஏதோ கண்ணில் பவர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எதுக்கும் போய் செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அண்ணா நகரில் இப்போ 2nd அவென்யூவில் ஆப்டோ லேப்னு ஒரு பரிசோதனை கூடம் இருந்தது. அங்கே போய் நான் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாம் செக் பண்ணிவிட்டு, சார் கண்ணில் பவர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குது, 90% மேலே கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 வாரங்களில் இல்லை அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அப்படி பண்ணலைன்னா கண் பார்வை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மங்கி போயிடும், அதனால் ஒன்றும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து பிக்கப்பாக ஓரளவு ஸ்டடி ஆகிட்டு இருக்கேன். நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டா கண்டிப்பாக எப்படியும் 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து அது ருட்டீன் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த பயத்தினால் நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, இல்லைங்க ஒரு 6 மாதம் கழித்து நான் செதுக்கலான்னு இருக்கேன், அதுக்குள்ளே ஏதாவது மருந்து கொடுங்க, இல்லை கண்ணாடி மாற்றலான்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் என்னை பார்த்து நகைத்தார்கள். இன்னும் 2 மாதம் அதிகபட்சத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கண் பார்வை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எங்கே போய் நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க, எங்கே வெளியில் போக போகிறீங்க, ஸோ சான்ஸே கிடையாது. அதனால் நீங்கள் உடனடியாக ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு மனக்கலக்கத்தை தந்தது. என்ன இருந்தாலும் நம்ம வந்து பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பித்து ஓரளவு ஸ்டடி ஆகிட்டு இருக்கு, இப்போ போய் இதை பண்ண ஆரம்பித்தோம்னா கஷ்டம் தான் வரும்னு சொல்லிட்டு ஒன்று வீட்டுக்கு வந்து ராகவேந்திர சுவாமியோட பிரார்த்தனை செய்தேன். இந்த மாதிரி இப்போ தான் பிஸ்னஸ் ஓரளவு செட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் போய் படுத்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன்னா வெளியில் யாரையும் பார்க்க முடியலன்னா மீண்டும் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் பாதிக்கும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லி அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தினமும் ராகவேந்தருடைய பாதோதகம் மந்திராலயத்தில் இரவு நேரங்களில் கந்தோதகம் கொடுப்பாங்க. அதாவது தீபாவளிலாம் முடிஞ்ச பிறகும் அலங்காரம் கலைச்சி பிருந்தாவனத்து மேல் போடப்பட்டிருந்தால் அந்த கந்தத்தை சந்தனத்தை எடுத்து அன்றைக்கு காலையில் அபிஷேகம் செய்த பாதோதகத்திலே கலந்து கந்தோதகம் என்று சொல்லி கொடுப்பார்கள். அது இரவு நேரத்தில் எல்லாம் தீபாவளி முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பாங்க. அது கட்டணம் எதுவும் கிடையாது, யார் வேணால் வாங்கிக்கலாம். அதை வந்து நான் ஒவ்வொரு இடையே மந்திராலயம் போது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது உண்டு. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், தினமும் கண்ணிலே அந்த தீர்த்தத்தை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு குருராஜர் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். இது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஓரளவு கண் பார்வையில் தெளிவு ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பற்றியே மறந்துட்டேன். ஐ அட்டெண்டட் டு மை ரொட்டீன் ஒர்க்கு நான் பாட்டு அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் திடீர்னு ஞாபகம் வந்து அவனுக்கு வந்து 2 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம், கண் பார்வை தெரியாதுன்னு சொன்னாங்களே, இப்போ கண் பார்வை நமக்கு அப்படி ப்ராப்ளம் இல்லையே, எதுக்கு நான் போய் என்னோட செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு இன்னொரு பரிசோதனை கூடத்திலே நான் போய் அங்கே போய் செக் பண்ணினேன். அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இருக்க கண்ணாடியே பவர் சரியாக இருக்குது, இது எப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, அதுக்காக கண்ணாடியெல்லாம் மாற்ற வேணாம், இது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் நான், சார் கேட்ராக்ட் இருக்குதுன்னு சொன்னாங்களே, கேட்ராக்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன்.
அப்போ அவர் சொன்ன வார்த்தை, சார் பெரிஃபெரியல், அதாவது கண்ணினோட ஓரத்திலே தான் இருக்கிறது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதுக்கு ஒன்றும் ஆப்ரேஷன் வேண்டாம், சரியாக போயிடுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவருக்கு தெரியாது மாதிரி 90% இருந்ததுன்னா தெரியாது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஆப்டோ லேபில் நான் கேட்டபோது 90% இருக்குன்னு சொன்னாங்க, 2 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க 1 வருஷம் முன்னாலே, ஆனால் நான் பண்ணிக்கல, இப்போ அதனால தான் 2 தடவை கேட்குறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை கண்டிப்பாக நான் செக் பண்ணுற தரவாக பார்த்துட்டேன், அதனுடைய பெரிஃபெரி, அதாவது கண்ணுடைய வெளிப்பக்கத்தில் அந்த அவுட்டர் லைனில், அதாவது சுற்றிலும் தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, உங்கள் கண் பார்வை எந்த பாதிப்பும் பாதிக்காது, ஆப்ரேஷன் தேவை இருக்காது என்று சொல்லி அவர் எனக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சார். அப்போ தான் நினைச்சார், ராகவேந்திர சுவாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த தீர்த்தம், அந்த கந்தோதகம் எவ்வளோ தூரம் நமக்கு சக்தியை கொடுக்கிறது என்று சொல்லி நான் அதை புரிந்து கொண்டேன். அன்றைக்கி அவ்வளோ உயர்ந்தது. இந்த மாதிரி நிறைய மகிமைகள் நடந்திருக்கிறது. இந்த கந்தோதகத்தை நம்ம உட்கொண்ட பல்வேறு நோய்கள் தீர்ந்திருக்கின்றதை எனக்கு அனுபவத்திலே நான் பல்வேறு விஷயங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மற்ற மகிமைகள் எல்லாம் நிறைய மகிமைகள் இருக்குது. காலத்தை அனுசரித்து நான் இந்த மகிமைகளை குறைத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் பார்ப்போம். நன்றி. குருராஜா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.